அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. கருணா வந்து கேட்குறாங்க, "என்னம்மா நீ அவங்க துணிய மட்டும் தான் துவைப்பியா? எனக்கும் 4, 5 சட்டை பேண்ட்லாம் இருக்கு. அதுவும் துவைச்சு தரியாங்கிற" மாரி கருணா வந்து காமெடியா வந்து கேட்குறாங்க. "சரி, சரி. அதனா நீ அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். என் துணிய நானே துவைச்சுக்கிறேம்மா. நீ போ வேண்டியதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கருணா சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. போனோனே ஏகப்பட்ட வேலை பார்க்குறோம். அதோட 4 சட்டை தானே. துவைச்சா என்ன குறைஞ்சா போயிடுவோன்னு சொல்லிட்டு, கருணாவோட சட்டைய எடுத்துட்டு அப்படியே வந்து போறாங்க. நம்ம இந்துமதி. உடனே இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னதான் நம்ம பொண்டாட்டிக்கு நம்ம மேல கோவம் இருந்தாலும், புருஷன வந்து விட்டு குடுக்க மாட்டா. அது மட்டும் நல்லா தெரியுதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. துணிய வந்து எப்படி துவைக்கிறா? சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்துமதி செய்ற செயல் எல்லாத்தையும். அப்பன்னு பார்த்து கருணாவோட சட்டைய எடுத்தோனே, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. "ஏன்டா உன் துணிய நான் துவைக்கணுமா? என்னென்னலாம் பேசுவ?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சட்டம் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே நம்ம கருணாக்கு ஒண்ணும் புரியல. என்னது வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ ஒரு மாரி பேசுறா. இப்ப தன்னந்தனியா இருக்கிறப்ப நம்ம மேல எவ்வளோ கோவமா இருக்காங்கிற விஷயம்லாம் இப்ப தான் தெரியுது. அவ கோவத்த நம்ம எப்படி வந்து சமாதானம் செய்ய போறோம்னு சுத்தமா தெரியலங்கிற மாரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப கருணா அப்பன்னு பார்த்து சட்டைய வந்து தோய் தோயின்னு துவைக்கிறாங்க. அடிச்சு அடிச்சு துவைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. சட்டைய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ப இந்துமதி. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். சட்டை வந்து சுத்த சுத்த இந்த பக்கம் கருணா வந்து அப்படியே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. கிளிப்ப வந்து எடுக்குறாங்க. கிளிப் எடுத்து அப்படியே வந்து சட்டையில வந்து போடுறப்ப, கொடியில தான் காய வைக்கிறாங்க. கருணாவே அங்க நிக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு, "என்னடா! இப்ப ஏதாவது பேசுடா! சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பியே! இப்ப பேசுடா! என்கிட்ட ஏதாவது ஒண்ணு விளையாண்டன்னு வச்சுக்கயேன், துவச்சு காய போட்டுருவேன் பார்த்துக்க" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டிஷும் டிஷும்னு அடிக்கிறாங்க. என்னடா இது! நம்மளயே தூக்கி போட்டு அடிக்கிற மாரியே ஃபீல் ஆவுதேங்கிற மாரி யோசிக்கிறாங்க. இனிமேட்டுக்கு இங்க இருந்தா சரி வராது. "என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்ன இவ்வளோ நேரம் வந்து சட்டை எதுவும் பேசாம இருந்துச்சு. இப்ப என்ன இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கே?" அப்படின்னு சொல்லும்போது, "இவ்வளோ நேரம் அது உன்னோட கனவு. இது உண்மை." அப்படின்னு சொல்லும்போது, "சட்டைய நல்லா துவைச்ச. எல்லாம் ஓகே தான். என்கிட்ட இருந்தது 4, 5 சட்டை. அதில எத்தன சட்டைய கிழிச்சு வச்சிருக்க தெரியுமான்னு?" சொல்லி அந்த இடத்துல காட்டுறாங்க. "இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு?" அப்படின்னு சொல்லும்போது, கோவப்படலாம். ஆனா அதுக்குன்னு இந்த அளவுக்கா? இறங்கி நின்னு கோவப்பட்டா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருமா? கோவத்த வேற யார்ட்டயாவது காட்டு. என் சட்டையில வந்து காட்டாத. நீ இப்படி சட்டைய கிழிக்க தான் என்கிட்டேருந்து எடுத்துட்டு போனியா? அப்படின்னு சொல்லும்போது, நானா எடுத்துட்டு போறேன்னு? நீ தான் எடுத்துட்டு போணும்னு சொன்ன. அதனால தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. என்கிட்ட கேட்டா எதுவும் சொல்ல முடியாது. ரொம்ப பழைய சட்டையா வாங்கி வச்சிருப்ப. அதனால தான் இப்படியெல்லாம் கிழிஞ்சு போச்சுங்கிற மாரி செம காமெடியா வந்து பேசுறாங்க. இத கேட்ட உடனே, "அடி பாவி! அதெல்லாம் இப்ப எடுத்த புது சட்டடி. அநியாயமா வந்து கிழிச்சிட்டியேங்கிற" மாரி கேட்கிறப்ப, சட்டையோட போச்சுன்னு நெனச்சு யோசிச்சுக்க. அவ்வளதான் சொல்ல முடியுங்கிற மாரி சொன்னோனே, யோசிச்சுட்டு இருக்காங்க. இவகிட்ட பேசணும்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சரி, அவ பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேங்கிற மாரி ஃபீலிங்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சட்டைக்கிட்ட. "என்னையே வந்து இப்படி பொலம்ப விட்டாளே!" அப்படின்னு சொல்றப்ப, புவனா வராங்க. "என்ன ஆச்சு மாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "யாரு மாமா உங்க சட்டைய துவச்சது? இது மாரிலாம் வந்து கிழிஞ்சிருக்கே!" அப்படின்னு சொல்லி புவனா கேட்கிறப்ப, "என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அவ என் மேல கோவமா இருந்திருக்கா போல. 4 சட்டை தான் இருக்கு. துவச்சு போடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அந்த இடத்துல இப்படியெல்லாம் கோவத்த காட்டி, கிழின்னு கிழிச்சிட்டா அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. "என்ன மாமா அவகிட்டலாம் வந்து துவைக்க சொல்லியிருக்க? நான் உனக்காக துவைச்சு தர மாட்டேனாங்கிற" மாரி அன்பா பாசமா புவனா பேசுறப்ப, என்ன இவ ஒரு மாரியா இருக்கா? சரி இங்கேருந்து நைஸா நழுவுறது தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து நைஸா வந்து நழுவுறாங்க. ஒரு பக்கம் நம்ப இந்துவோட அப்பா வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து, "இவர ஏதாவது ஒண்ணு அசிங்கப்படுத்தியே ஆவணுமே" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க கேஷுவலா உட்காருங்க" அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து உட்கார்றாங்க. நம்ப இந்துவோட அப்பா. இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மாப்பிள்ளையும், பொண்ணையும் மறுவீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க அனுமதி இருந்தா நல்லா இருக்குங்கிற மாரி பேசம்போது, "அனுமதி தானே, குடுத்துட்டா போச்சு. நீங்க உங்க பொண்ணுக்கும், மாப்பிள்ளைக்கும் செய்ய வேண்டிய கடமைய வந்து செய்யும்போது, நான் எதுவும் தடுக்க மாட்டேன்" அப்படின்னு கிருபாகரன் சொன்னோனே, திவாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே யோசிக்கிறாங்க. "அண்ணே என்னண்ணே, இருடா இப்ப தானடா வந்து வந்திருக்காப்ல. உடனே நம்ம முகத்த வந்து காட்ட முடியுமா?" அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, "சரிண்ணே, சரிண்ணே. அண்ணன் ஃபுல் ஃபார்ம்ல தான் இருக்காரு. சரி, நீங்க உங்க பொண்ணுங்களலாம் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க. என்ன வேலை பார்க்குறீங்க?" அப்படின்னு சொல்லி எதார்த்தமா கேட்கிறப்ப, "சொல்லிடாதீங்க, சொல்லிடாதீங்கங்கிற" மாரி இந்துமதி வந்து ஜாட மாரியா கையாட்டுறாங்க. உடனே, "நான் என்ன சார் பெருசா வந்து படிச்சிருக்கேன். சரியா வந்து படிக்காதனால
சாதாரண உத்தியோகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாடா! என்ன உத்தியோகம்னு சொல்லாம இருக்காரு. அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாரி பேசுறப்ப, என்னங்க நாங்களும் கீழ்ப்பட்டத்திலேருந்து தான் மேலே ஏறி உட்காந்துருக்கோம். ஏன்டா நம்ம என்னென்னலாம் வேலை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்றாங்க நம்ப கிருபாகரன். அண்ணா ஏகப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துருக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரூ. 50லேருந்து ரூ. 100 ரூ. 200லாம் சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சம்மந்தி. நான் பெயிண்டிங் அடிக்கிற உத்தியோகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ! அப்படிங்களா? பெயிண்டிங் அடிக்கிற உத்தியோகம். அப்ப நான் வீடு ஃபுல்லா வந்து சுண்ணாம்பு அடிச்சாலும், நம்ம பைசா வந்து குடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னண்ணா பண்ணலாம்? இத வச்சு ஏதாவது யோசி அப்படின்னு சொல்றப்ப, அந்த இடத்துல ஜெயந்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்ன பெரியவரே! எத சொல்லக்கூடாதுன்னு சொன்னோமோ, அத அப்படியே வந்து சொல்லிட்டீங்களே! இப்ப இத வச்சு இவங்க 2 பேரும் என்ன திட்டம் போடுறாங்க? ஏற்கனவே உங்க பொண்ணு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதுல இது வேறயா? அப்படின்னு சொல்லி சோகமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கருணா வந்து வராங்க. என்ன செய்யணும்னு தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. "ஏன்டா உன் மாமனார் வந்து ஏகப்பட்ட வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காருடா. உன்ன போலயே" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திவாகர் அசிங்கப்படுத்துற மாரி பேசுறாங்க. கருணாக்கு லைட்டா கோவம் வருது. இருந்தாலும் அண்ணன தான் இவர தான் எதிர்த்து பேசினது இல்லையே. அமைதியா வந்து நிக்கிறாங்க. இனிமேட்டு இங்க நின்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமா வந்து போறாங்க. ஜெயந்தி வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னடா அது சொந்த மாமனார வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சமாவது எனக்கு கேட்கணும்னு தோணுதா இல்லையா? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ப திவாகர் வந்து சொல்றாங்க, "ஏன்டா வீட்டு வாசல்ல இது மாரி சரி செய்ய வேண்டியது ஏகப்பட்டது இருக்குல்ல. சுண்ணாம்பா இருக்கு. உங்களால முடிஞ்சா அடிச்சு தர்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நம்ப வீட்டு வாசல்ல ஏதாவது பிரச்சனைனா, நான் நின்னு சரி செஞ்சு தரமாட்டேனா?" இந்துமதிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்து நக்கல் பண்றாங்க. "எனக்கு எல்லாருமே ஒண்ணு தான்" அப்படின்னு சொல்லும்போது, இந்துமதியாலயும் எதையும் வந்து பேச முடியல. "அப்பா உங்களுக்கு நெறைய வேலை இருக்கும். முதல்ல அத போய் பாருங்கன்னு" சொல்லி இந்துமதிய அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உடனே, "இரும்மா அவங்க தான் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, 10 நிமிஷம் தானே ஆகும். முடிச்சுட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சுண்ணாம்பும் பிரஷ்ஷும் எடுத்துக்கிட்டு அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிருபாவும் இந்துவால எதுவுமே வந்து பேச முடியல. தூரத்திலேருந்து கருணா வந்து பார்க்குறாங்க. என்னது இவங்க இப்படி தான் இப்படி பண்ணுவாங்களா? ரொம்பவே மோசம் பண்ணிட்டு இருக்காங்களே! என்னால கேட்க முடியலையே! ஆல்ரெடி இந்த வீட்ல இந்துமதி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப இது வேறயா? இத நினைச்சும் ஃபீல் பண்ணுவாளே! கொஞ்சம் கூட அண்ணனுக்கு எது சரி, எது தப்புன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ப கிருபாவ எதிர்த்து கருணா ஏதாவது கேள்வி கேட்பாரா இல்லையான்னு. ரொம்பவே சுவாரஸ்யமா, எக்ஸ்ட்ரானரியா கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம்.